அப்படி கம கமான ரம்ஜான் விருந்து ரெடியாக இருக்குது இன்னைக்கு. பசிக்குதா? பசிக்குது. ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனோன்னா நம்ம தம் வச்சுட்டா போதும். சரி, ஓகே. லஞ்சுக்கு முன்னாடி சூப்பராக மேரினேட் ஆயிருங்க. கேக் இல்லை, அடிக்கடி பெங்களூர் வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபாரிஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான டே. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து ரம்ஜான். ஸோ ரம்ஜான் விலாகாக தான் நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 6 o'clock ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து டே எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் வந்து அப்படியே வெளியில் போயிட்டு மெயினாக வந்து இன்றைக்கி வந்து ரம்ஜான்னா ஃபுட்டு தாங்க ஸ்பெஷல். ஸோ ஃபுட்டுக்கு என்ன வேணும், மட்டன், சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் வந்து தொழுதுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த 30 days நோம்புமே சூப்பராக போச்சுங்க. அதுதான் இப்போ வந்து கொஞ்சம் செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ இந்த ரம்ஜான் விலாகில் வந்து நம்ம ஃபேமிலியோட எப்படி ஸ்பெஷலாக கொண்டாட போகிறோம் அப்படிங்கிறதான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வந்து கறிக்கடைக்கு வந்தாச்சு. பார்க்கும்போதே சரியான கூட்டம் இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சமையலுக்கு வேண்டிய எல்லாமே வாங்கியாச்சுங்க. மட்டன், சிக்கன் என்னென்ன வாங்கணுமோ எல்லாம் வாங்கியாச்சு. ஸோ அம்மாலாம் வந்து குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து ப்ரேயர் பார்த்திங்கன்னா காலையில் 10 மணி தான். ரொம்ப லேட்டு, பயங்கர வெயில் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ப்ரேயருக்கு ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி நான் சில ஹெல்ப்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து மதியானத்துக்கு உண்டான கபாபுக்கு மசால் தேய்ச்சி ஊற வச்சிடலாம். பேலன்ஸ் எல்லாம் வந்து அம்மா பார்த்துக்குருவாங்க. இப்போ கபாப் வந்து மசாலா வந்து எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ஒன்று போல மசாலா ஆகிருக்கு. ஸோ நம்ம அப்படியே விட்டோம்னா லஞ்சுக்கு முன்னாடி சூப்பராக மேரினேட் ஆயிருங்க. ஸோ நம்ம வந்து இப்போ வந்து புது ட்ரெஸ்லாம் போட்டாச்சு. புது ட்ரெஸ் போட்டுட்டு இப்போ நான் வந்து ப்ரேயருக்கு கிளம்புறேன். ஸோ ப்ரேயருக்கு போயிட்டு வந்து வீட்டில் உள்ள இதெல்லாம் பார்ப்போம். ஸோ நான் வந்து இப்போ ப்ரேயர் கிளம்பிட்டேங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த தடவை வந்து ஸ்டிச் பண்ணி ட்ரெஸ் போட்டிருக்கு. எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஈத் முபாரக். ஸோ வந்து நமாஸ் வந்து சூப்பராக முடிஞ்சிச்சுங்க. சரியான ரஷ்ஷு. ஸோ நம்ம வந்து இப்போ ப்ரேயரை முடிச்சாச்சு. ஸோ ப்ரேயர் முடிச்சுட்டு எல்லாருமே இப்போ வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நானுமே வந்து இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். ஸோ இந்த ரம்ஜானுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட்டு வராங்க. ரொம்ப ஒரு பிரபலமான ஒரு யூடியூபர். உங்கள் எல்லாருக்குமே கூட தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கதவை தட்டுறாங்க, போய் திறக்கலாம். அனபியா, டோர் ஓப்பன் பண்ணு. வாங்க வாங்க வாங்க. வெல்கம் வெல்கம். ரொம்ப ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈத் முபாரக். தேங்க்யூ ஸோ மச். வாங்க வாங்க வாங்க. வெல்கம். தேங்க்யூ. ஹாய் ரிஷி. ஹலோ ரோகன். வாங்க. ஸோ தொழுதுட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் தான். அம்மா வந்து சூடாக சமோசா போட்டுட்ருக்காங்க. அம்மா, ஈத் முபாரக். என்ன பிரேக்ஃபாஸ்ட்டுக்கெலாம் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க? இடியாப்பம், நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு. ஓகே. இடியப்பத்துக்கு அப்புறம் சூடா சமோசா, அப்புறம் எப்பவும் போல சேமியா கீர். ஓ சரி, ஓகே. ஸ்வீட்டு எல்லாமே. ஆமாம். ஸோ எல்லாம் ரெடி. நம்ம எல்லாம் ரெடி. சாப்பிட்றலாமா அப்போ? சாப்பிட்றலாம். நதியா, என்ன டே எப்படி போயிட்டுருக்கு? பசிக்குதா? பசிக்குது. சாப்பிடணும். சரி. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நதியாவோட ட்ரெஸ் இது தான், என்னோடய ட்ரெஸ் இது தான். ஸோ அம்மாவோட ட்ரெஸ் பாருங்கள் மம்மி. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வந்து எங்களோட ரம்ஜான் ட்ரெஸ்ஸு. கிட்ஸ் எல்லாம் நான் வந்து காட்டுறேன். கிட்ஸ் எல்லாம் வந்து கெஸ்ட்டோட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எல்லாம் எடுத்து வைக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட இருக்கிற ஸ்பெஷல் கெஸ்ட்டோட இப்போ வந்து நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போயிடலாம். சார், என்ன எப்படி இருக்குது சாப்பாடலாம்? ஃபாரிஸ், உண்மையிலே பிரமாதமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு. அது ஒரு வீட்டில் என்ன ஒரு குவாலிட்டியை செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒரு ரம்ஜான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எந்த அளவுக்கு ஸ்பெஷலாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது. மட்டன் கீமா சமோசா வந்து வேற மாதிரி இருக்குது. பிடிச்சிருக்கு. ஓகே, சூப்பராக இருக்குது. இனி வந்து நீங்கள் எப்போ பெங்களூர் வந்தாலும் கண்டிப்பாக இங்கே ஒரு விசிட். நிச்சயமாக, கண்டிப்பாக. நீங்கள் என்ன ஷூட்டுக்கு வந்தாலுமே.
உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபுட்டெல்லாம் பிடிச்சிருக்கா எல்லாமே? நாட்டுக்கோழி குழம்பு, ஆ இடியாப்பம், சரி சமோசா எல்லாமே நல்ல டேஸ்டா இருக்கு. ஓகே. அனுப்பி என்ன சாப்பிட்றா? சமோசா என்ன சாப்பிட்றா? எப்படி இருக்கு? ரோகனுக்கெல்லாம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நல்லா சாப்பிடு. ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து மனோஜ் சாரோட ரொம்ப கலகலன்னு போச்சு. அவங்க ஃபேமிலி எல்லாமே இன்றைக்கி நம்ம கூட தான் இருக்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து லஞ்ச் வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ ஆல்ரெடி குக்கிங் போயிட்டு இருக்குது. அம்மா வந்து பிரியாணிக்கு சட்டி வச்சிட்டாங்க. பிரியாணி தானம்மா? ஆமாம், மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. ஸோ பிரியாணியோட பேஸ் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ எல்லாம் பிரியாணி செய்யக்கூடிய ஐட்டமாக இருக்குது பாருங்கள். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் கொத்தமல்லி இருந்துச்சு போட்டாங்க போல். எல்லாம் மணக்குதுமா. என்னெல்லாம் பண்ண போகிறீங்க? மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பெப்பர் சிக்கன் கிரேவி, பெப்பர் சிக்கன் கிரேவி, சிக்கன் கபாப், அப்புறம் ஒரு ஸ்வீட்டு. ஓகே. ஸோ பிரியாணிக்கு சீரக சம்பா அரிசி நல்லா ஊற வச்சுருக்காங்க. அரிசி போட்டு தம்மா போட்டுட்டோம்னா பிரியாணி ரெடியா? ஆமாம், மிச்சம்லாம் ரெடினா கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே ஓகே. இல்லை இதுதானே லாஸ்ட் ப்ராசஸ்ஸு. நல்லா மணக்குதுமா. மட்டனே நல்ல மட்டனாக இருந்தது. நல்லா இருந்துச்சா மட்டன்? ஆமாம் ஆமாம், மட்டனை வச்சு தான் அந்த ஃப்ளேவரே. ஆனால் நீ காலைல மட்டன் வாங்கினாலாம் சரியான கூட்டம். ஸோ நம்ம சொல்லி வச்சு வாங்கினதுனால தான் இன்றைக்கி நல்ல மட்டன். பாருங்கள், மசாலாவோட ரைஸும் சேர்ந்து நல்லா இதாக இருக்குது. ஒன்ஸ் எல்லாம் ரெடி ஆனோன்னே நம்ம தம் வச்சுட்டா போதும். சரி ஓகே. அஜுல், உன் ட்ரெஸ்ஸை பாப்பா. நல்லா இருக்கா ட்ரெஸ்ஸு? என்ன கலர் சட்டை போட்டிருக்க? என்ன கலர்? பிங்கா அது? இது பேர் பிங்கா. நீனும் இன்னைக்கு ப்ளூவா? அனபியா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து ஆக்சுவலாக மலாய் மக்களோட ட்ரெஸ். திரும்ப காட்டுவோம் உங்களை உன் ட்ரெஸ்ஸை. திரும்ப அனபியா. அனபியா நீ இங்கே திரும்ப ஃபஸ்ட்டு. என்ஷினில் காட்டு. அனபியா போட்டிருக்க ட்ரெஸ் வந்து மலேசியாவில் வாங்கினது. ஸோ இது வந்து மலாய் ஸ்டைல் ட்ரெஸ்ஸு. ஓடு ஓடு ஓடு, நிற்க மாட்டேங்க நீ. ஸோ தேங்காய் எண்ணெய் மணக்க சிக்கன் 65 பொரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாருங்கள், தேங்காய் எண்ணெய் தெரிக்குது. அப்படியே மனம் சூப்பராக இருக்குங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பிரியாணி தம் ஆகிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் வந்து சிக்கன் 65 ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ மட்டன் பிரியாணி அப்படியே கமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபாரிஸ். எனக்கு தான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட். அதாவது சிலவங்களாம் நம்ம வந்து ரொம்ப ரசிச்சிருப்போம், நமக்கு பிடிச்சிருக்கோம். அப்புறம் இப்போ என்னென்னா உங்களை வந்து இவ்வளோ நாள் வீடியோவில் பார்த்துட்டு இப்போ வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு இது. அது ஒரு இந்த மாதிரி ஒரு ரம்ஜான் ஈவெண்ட்டில் நீங்கள் வந்ததே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி. தேங்க்ஸ். கவுனி அரிசி. ஓ ரைட் ரைட். நான் பேசுகிறது என்னோட இதெல்லாம் அண்ணன் மாதிரியே இருக்கும். மெயின் பர்டிகுலர்லி ஹைட்டில் இருந்து எல்லாமே சொல்லியிருக்கேன். அது நாங்கள் மட்டும் இல்லை, இப்போ என்னோட பெரியமா பையன் எல்லாருமே. அவர் என்னப்பா மாமானா நம்ம மாமா மாதிரி டிட்டோவாகவே இருக்கார். இப்படி தான் எங்கள் ஃபேமிலியில் உங்களை பார்த்தா டாக்கு. ஸோ இன்றைக்கி வந்து ஸ்வீட் வந்து எங்கள் வீட்டில் வந்து கருப்பு கவுனி அரிசி. அதெல்லாம் கருப்பட்டி போட்டிருக்கீங்கண்ணா? கருப்பட்டியா வெல்லமா? நாட்டு சக்கரை. ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பனானா லீஃப் சாப்பாடு. ஆமாம், நீங்கள் சொன்னீங்கல்ல உங்களுக்கு பனானா லீஃப்ல அன்லிமிட்டட் இன்னைக்கு. ஆக்சுவலாக மலேசியா மாதிரி கண்ட்ரிலலாம் வாழை இலை சாப்பாடு கடை அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதாவது வாழை இலைனாலே அது என்றைக்குமே வந்து அது ஒரு ரொம்ப ஒரு பெருமையான ஒரு விஷயமாக தான் பார்க்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து மெனு வந்து கவுனி அரிசி ஸ்வீட்டு, அப்போ வந்து சிக்கன் 65, வெங்காய சம்பல், அப்புறம் வந்து பெப்பர் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து அம்மாவோட ஸ்பெஷலான மட்டன் பிரியாணி. அப்படி கமன்னு ரம்ஜான் விருந்து ரெடியாக இருக்குது இன்னைக்கு. ரெடி ஆயிடுச்சு. என்ன அனுப்பியா, என்ன சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா? ஸ்வீட் வந்து மைசூர்பா சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்புறம் பாருங்கள், இலையில வந்து பிரியாணிலாம் வச்சாச்சு. அஜுல் நல்லா சாப்பிடணும் இன்னைக்கு. ஓகே, சாப்பிடலாமா தான்? சாப்பிடலாம் சார். ஓகே, இப்போ ஃபாரிஸ் வீட்டில் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். ஸோ சீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணி இங்கே செஞ்சுருக்காங்க. ஸோ செஞ்சது வந்து ஃபாரிஸோட அம்மாவும் ஃபாரிஸோட ஒய்ஃபும். தேங்க்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும். அதெல்லாம் விட இந்த ஸ்பெஷல் டே இன்னும் ஸ்பெஷலாக்கி உங்களோட ப்ரெசன்ஸ் தான் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். அதனால் உங்களுக்கு தான் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லலாம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பெங்களூர் வந்து உங்களோட கலந்துக்கிட்டது. கண்டிப்பாக ஹாப்பி. சரி, ஃபஸ்ட்டு நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணாங்க. கவுனி அரிசி.
பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த நாட்டு சக்கரை போட்டு ஒரு ஸ்வீட் செஞ்சாலே அது ஒரு ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி டேஸ்ட் ஆகிடுச்சு. நாட்டு சக்கரை கீ என்ன கீ தேங்காய் பூ. ஆமாம், இல்லை மெயினாக நாட்டு சக்கரை கீ இந்த ரெண்டுமே வந்து சேர்ந்தாலே அது ஒரு டேஸ்ட். அப்படியே இந்த தேங்காய் துருவலோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணிடலாம். நல்ல சூடான பிரியாணி. ஆக்சுவலாக ஆரம்பிச்சிட்டு இங்க பெங்களூர்ல சுட சுட சாப்பிட்டாதான் ஒரு பக்கா ஒரு பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ஃபாரிஸ் வீட்டில் எப்படி இருக்குது உங்களுக்கு? பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபாரிஸ் மட்டன் வாங்குற கடையில் வந்து ஃபாரிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் ஆகும். ஏன்னா அங்கே வீடியோவில் பண்ணியிருக்காரம்மா. நம்மளுக்கு அதே தானே கோயம்புத்தூர் ஏங்கிட்டா நம்ம இந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரு வீடியோவில் காமிச்சோம் ஒரு பாய், அதை வந்து பழகிட்டாரு நல்லா. இங்கே என்னன்னா அந்த கடையில் வந்து மட்டனும் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி அவங்க வந்து ரொம்ப பெரிய சைஸ் வெட்ட மாட்டாங்க, ஒரு 10-12 kg சைஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த டெண்டரியாக நல்லாயிருக்கும். எப்படி இருக்கு பிரியாணி? உனக்கு பாரு, பிரியாணி நல்லா இருக்குமா? பிரியாணி சூப்பராக இருக்குது. பிரியாணி அந்த சீரக சம்பா பிரியாணிக்கே ஒரு எல்லா குவாலிட்டிஸுமே இருக்குங்க, நல்லா இருக்குது. ஒரு லைட்டாக அந்த ஒரு புளிப்பு இருக்கணும், அதுவும் இருக்குது, நல்லா இருக்குது. தயிர் அந்த அது அந்த புளிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில இடங்கள் அது மிஸ் ஆகுமா, ஒரு 4 வாய்க்கு மேலே சாப்பிட முடியாது இல்லைன்னா. அது எப்படி இருக்கு? உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கா? அது வந்து பாரிஸோட மசாலா. அப்படியா? நான் வந்து இந்த எப்போவுமே சிக்கன் வெரைட்டிஸ் தந்தூரி 65 கெஸ்ட் வந்தாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி அது வந்து என்னோட டிபார்ட்மெண்ட், அதனால தான் கேட்டேன். பெர்ஃபெக்டாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொண்டு வரது பார்த்தோன்னா ஃபிஷ்ஷு நினச்சேன், இல்லை பார்த்தா ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருந்தது. ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி கபாப் வந்து நல்லா பீஸ்க்கு உள்ளேயுமே நல்லா இறங்கி ஸோ நல்லா ஜூஸியாக தான் இருக்குது இன்றைக்கி. சிக்கன்லாம் அருமையாக வந்துருச்சு, நல்லா அப்படியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருக்குது. காலையில் இடியாப்பம் நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிட்டப்போ தெரிஞ்சிருச்சு அவங்க சிக்கன் கிரேவி எந்த அளவுக்கு செய்வாங்க. இது நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிரியாணிக்கு ஒரு கிரேவி இருந்தால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து ஜென்ரலாக வந்து மட்டன் பிரியாணி ப்ரிஃபரன்ஸா சிக்கன் பிரியாணி ப்ரிஃபரன்ஸா? கிங் ஆஃப் பிரியாணினா மட்டன் தான். இந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு மட்டன் பிரியாணியில் தான் நல்லா கிடைக்கும். எண்ணெயெல்லாம் பெர்ஃபெக்டாக எதுலேயுமே அதிகப்படியான எண்ணெயெல்லாம் போடாமல் பிரமாதமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து லன்ச் வந்து எல்லா ஐட்டமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குல்ல? பெர்ஃபெக்ட். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லாமே பிடிச்சிருக்கு, அதனால் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சொல்லப்போனால் இந்த டேயே வந்து எங்களுக்கு வந்து இன்றைக்கி கலகலன்னு தான் போயிட்டுருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து அப்படியே போயிட்டுருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபாரிஸ் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற விருந்து வந்து ரேட்டிங் அப்படின்னா 10 out of 10 பெர்ஃபெக்ட் ரேட்டிங். அவங்களோட ப்ரிப்பரேஷன், அவங்களோட உபசரிப்பு எல்லாமே வந்து மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஒண்டர்ஃபுல் ரம்ஜான் ஃபீஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நோம்பில் இருந்ததுனால பயங்கர இன்றைக்கி தான் வந்து அதோட டீஹைட்ரேஷன் ரொம்ப தண்ணி தாகம். உங்களுக்கு எப்படி ஏதாவது கூலாக சாப்பிடணுமா? அப்படி தான் இருக்குது. ஸோ வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து எனக்கும் அம்மாவுக்கும் வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும். வேறு வந்து அதுக்கு கம்பெனி கொடுக்குறதுக்கு நதியா பிள்ளைங்களுக்கு கோல்டு, அதனால் நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டோம். ஆனால் அதனால் இன்றைக்கி எங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான கம்பெனி கிடச்சிருக்கு. ஸோ அச்சுல் என்ன வந்திருக்கு? கேக் இல்லை. ஸோ ஆக்சுவலாக கார்னர் ஹவுஸ்லேருந்து ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறோம். ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாம். கார்னர் ஹவுஸ் ரொம்ப ஆக்சுவலாக வரப்போ நான் சொல்லி கூட்டிகிட்டு வந்தேன் கீதாட்ட. அங்கே நல்லாயிருக்கும், டெத் பை சாக்லேட்லாம் நல்லாயிருக்கும். ஓகே சரி, ஓப்பன் பண்ணிடுவோம். ஐஸ்கிரீம்னோட அஜுல் எங்கே ஏறி வந்திருக்கான் பாருங்க. அம்மா வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வாங்கியிருக்க ஐஸ்கிரீம் வந்து அனபியாவுக்கு வந்து மேங்கோ ஃபஸ்ட்டே எடுத்துகிட்டு போயிட்டா. அப்புறம் வந்து பீச் மெல்பா, டெத் பை சாக்லேட், அப்புறம் வந்து இது வந்து ஃபிக்கு, இது வந்து உங்களுக்கு பிடிச்சது பட்டர் ஸ்காட்ச், அப்புறம் வந்து ஹாட் சாக்லேட் ஃபட்ஜ். இவ்வளோவும் இருக்குது. அஜுல் வந்து என்ன வாங்கியிருக்கா? அஜுல் ஐஸ் ஜூஸ். அப்படின்னா ஐஸ் ஜூஸ். அவன் வந்து மில்க் ஷேக்குக்கு வந்து ஐஸ் ஜூஸ்னு ஒரு புது பேர் வச்சுருக்கான். ஏன்னா ஐஸ் ஜூஸ் எப்படி இருக்குது? கீழே உட்காந்துக்கோ. வெரி குட். ஸோ பெங்களூரில் கார்னர் ஹவுஸ் ஐஸ்கிரீம்ஸ் வந்து ரொம்ப பாப்புலர். எப்படி இருக்கு? இந்த கார்னர் ஹவுஸ் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா இந்த பேஸ்கின் ராபின்ஸ் அந்த மாதிரி பிராண்டட்லாம் உங்களுக்கு வந்து அவ்வளோ லைக்லியாக வராது. இட்ஸ் அ ஹெவன்.
உண்மையிலே ஹெவன்லி டேஸ்ட். உங்களுக்கு எப்படி இருக்குது டெத் பை சாக்லேட்? அந்த ஹாட் சாக்லேட் ஊற்றுனதுக்கப்புறம் எப்படி இருக்குது? நான் ரொம்ப இனிப்பாக நினச்சேன். ரொம்ப கரெக்டாக இருக்கும். பிரியாணி பார்ட்டிக்கு அப்புறம் வந்து ஐஸ்கிரீம் பார்ட்டி, அதாவது மெயினாக வந்து நாங்கள் எல்லாருமே வந்து கார்னர் ஹவுஸ் ஐஸ்கிரீமாக டேஸ்ட் பண்ணோன்ட்டு. எப்படி ரேட்டிங் எப்படி கார்னர் ஹவுஸ்க்கு? அந்த ராயல் பட்டர் ஸ்காட்ச்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். மைண்ட் ப்ளோயிங் டேஸ்ட், ஃபேண்டாஸ்டிக். பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா எந்த பிரான்ச்சுக்கு போனாலும் அந்த ராயல் பட்டர் ஸ்காட்சுங்கிறத ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலாக டெத் பை சாக்லேட் தான் எங்கள் சிக்னேச்சர் டிஷ்ஷும்பாங்க. ஆமாம், பட் அதை இது ஓவர்டேக் பண்ணிருச்சு. ரொம்ப பிரமாதமாக. ஸோ ஆக்சுவலாக ஏன்ட்ட கேட்டிங்கன்னா இந்த கார்னர் ஹவுஸில் இதுதான் சிக்னேச்சர் அப்படிங்கிற ஃபீல் எனக்கு ஒன்றும் வரல. எனக்கு ஒவ்வொன்றுமே வந்து பிடிச்சிருக்கும். அந்த பீச் மெல்பா எல்லாமே வந்து நல்லாயிருக்கும். பீச் மெல்பா வந்து அப்புறம் நீங்கள் அந்த ஹாட் சாக்லேட் ஃபட்ஜ் நல்லா இருந்தது. ரிலாக்ஸாக கம்ஃபர்ட்டாக இருந்தீங்கல்ல? நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஓகே. ஸோ இப்போ இன்டர்ன் அடுத்து நீங்கள் கோயம்புத்தூர் வாங்க. கண்டிப்பாக கோயம்புத்தூர் வரும்போது கண்டிப்பாக வரும். ஸோ எனக்கு வந்து கோயம்புத்தூர் வரும்போது நீங்கள் வீடியோ எடுக்கீங்கல்ல, அதாவது கோயம்புத்தூரை சுற்றி சின்ன சின்ன இட்லி கடை, குடல் குழம்பு அந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து, இல்லைன்னா இந்த சில வீடியோலாம் அந்த சந்தை வீடியோலாம் போடுறாங்க தெரியுமா, அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போவோம். கண்டிப்பாக புரியாதா? நம்ம வீட்டுக்கு வர்றவங்களும் ஒரு ஃபுட்டியா இருந்துட்டாங்க அப்படின்னா அதோட ஒரு சந்தோஷம் கிடையாது. ஆமாம். ஸோ இப்போ வந்து இவங்க கிளம்புறாங்க. இன்னைக்கு ஹோல் டே போனதே தெரியல எங்களுக்கு. அதாவது காலைல பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் அதெல்லாம் இருந்தால் கூட போனதே தெரில. ரொம்ப ஹாப்பி. அடிக்கடி பெங்களூர் வாங்க, கண்டிப்பாக வாங்க. ஸோ சார் வந்து இப்போ கிளம்புறாங்க. ஹாரிஸோட குழந்தைய இன்னைக்கு வந்து இவங்க இல்லைன்னா கொஞ்சம் போர் அடிச்சு kept us entertained throughout the day. Thank you, bye. கிளம்புறானுங்கிற அப்செட் ஆயிட்டான். அதான் கோயம்புத்தூர் வா நீ, சரியா? நம்ம கோயம்புத்தூர் போவோம். என்ன தேங்க்ஸ் ஃபார் வண்டர்ஃபுல் பிரியாணி ஃபீஸ்ட். அது அம்மாக்கு தான் தேங்க்ஸ். நம்ம வந்து ஒன்லி ரா மெட்டீரியல் ஆர்கனைசர் தான். ஓகே சார், டேக் கேர். ஓகே, பை 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 பை. இந்த ரம்ஜான் டே வந்து ரொம்பவே பிஸியாகவும் போச்சுங்க. அதே டைமில் ஹாப்பி மூமெண்ட்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ நமக்கு வந்து பனானா லீஃப் அன்லிமிட்டட் அந்த சேனலில் உள்ள மனோஜ் சார் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து என்னோட கசின் ஃபேமிலிலாம் வந்திருந்தாங்க. ஸோ அப்படியே போயிடுச்சுங்க. ஸோ ஈவினிங் வந்ததெல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியல. கொஞ்சம் வந்தவங்களாம் எல்லாரையும் பார்க்க வேண்டியது இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, பின்னாடி நாங்கள் வந்து ரம்ஜானுக்கு டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தோம். ஸோ நம்ம கார்டனில் அதை நான் லைட்டாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து நம்மளோட பால்கனியில் அந்த பிளான்ஸ்க்கு நடுவில் லைட்லாம் போட்டு விட்டுருந்துச்சுங்க. எல்இடி லைட். என்ன உனக்கு ரம்ஜான் எப்படி இருந்துச்சு? ஃபுல்லாக என்ஜாய் பண்ணியா? அனபியாலாம் நீ காலையில் எழுந்திரிச்சது தாங்க, இப்போ வரைக்கும் தூங்கலை. நைட் ஆயிடுச்சு. இனி அப்படியே நாங்கள் டேரெக்டாக தூங்க வேண்டியதான். அஜுல் தூக்கம் வந்துருச்சாப்பா? தூங்க போகலாமா? அப்போ வீடியோ முடிச்சிருவோம். ஸோ இந்த ரம்ஜான் vlog எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ யாரெல்லாம் வந்து ரம்ஜானுக்கு பிரியாணி சாப்பிட்டீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம கூடிய சீக்கிரமே சந்திக்கலாம். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் ஃபாரிஸ். பாய்.